ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். என்ன ஆப்பில் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, குரோ ஆப். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். இன்கேஸ் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனி எடுத்து நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பணத்தை ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறீங்க. ஏன்னா அவங்க கம்பெனி செலக்ட் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கமிஷன் கொடுத்துருவோம். லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகேவா? ஸோ குரோ ஆப்பில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப் ஓப்பன் பண்ண அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் ஹோமில் இருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டாவது ஆப்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். நிறைய ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹை ரிட்டர்ன், எஸ்ஐபி வித் 500, டேக்ஸ் சேவிங், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டைவர்ஸிஃபை பண்ணணும் அப்படின்னா 2-3 மேக்ஸிமம் 3 ஃபண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எதுலேயும் போட வேணாம். ஓகேவா? ஸோ எந்த ஃபண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணிக்கலாம். இல்லை யாராவது எக்ஸ்போர்ட் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டு ஃபண்டை செலக்ட் பண்ணிடுங்க. அந்த ஃபண்டை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே சர்ச் இருக்கும். இந்த பேஜில் சர்ச்சில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் அப்படின்னு நான் அடிக்கிறேன். அது வந்துடுச்சு. கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா 3 வருஷம் ரிட்டர்ன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 29% கொடுத்துருக்கு. 5 இயர்ஸ் பார்க்கும்போது 29%. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபண்ட் எடுத்துக்கிங்க. ஃபஸ்ட்டு ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா என்ஏவி ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, ரேட்டிங் இருக்கும். மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் 500. உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஓகே. கீழே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கால்குலேட்டர் இருக்கும். ஒன் டைம் பண்ணுறீங்களா, எஸ்ஐபி பண்ணுறீங்களா? ஒன் டைம் அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் இன்றைக்கே போடுறது. எஸ்ஐபி அப்படின்னா மாதம் 1000, 2000 போடுறது. ஓகேவா? என்ன மெத்தடில் போடுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு என்ன அமௌண்ட் போடுறீங்களோ செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டைம் இருக்கும். 1 இயர், 3 இயர், 5 இயர்னு. 5 இயர் கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும்னு கீழே கால்குலேட் ஆகி ஸோ சரியா? ஸோ இது பார்த்திங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு காட்டுது. ஃப்யூச்சரில் இதை விட கம்மியாகவும் வரலாம், அதிகமாகவும் வரலாம். ஓகேவா? ஹோல்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற பணத்தை இவங்க என்னென்ன கம்பெனிஸில் எப்படி பிரித்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு அண்ட் டேக்ஸ் இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு, எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் நீங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே படித்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் செக் பண்ணிட்டீங்க. இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒன் டைம் எஸ்ஐபி. ஒன் டைம்னால் நான் ஆல்ரெடி சொன்னதான் 1 லட்சம், 5 லட்சம் அப்படின்னு சொல்லி ஒரே டைமில் போடுறது. எஸ்ஐபி அப்படின்னா மாதம் கட்டுறது. ஒன் டைம் கொடுப்பீங்க. என்ன அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிரும். ஒரு 2-3 டேஸ் டைம் எடுக்கும். எஸ்ஐபின்னா ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுத்துட்டு என்ன அமௌண்ட் 1000 ரூபானா 1000 ரூபா அடிச்சிருங்க. கீழே டேட் இருக்கும். டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டேட் வசதியாக இருக்குமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் சேலரியை பார்த்துட்டு என்ன டேட் கரெக்டாக இருக்குமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் லிங்க் பண்ண பேங்க் இருக்கும். அதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மற்ற பேமெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வரும். டேரெக்டாக யூபிஐ மூலிமா நீங்கள் லிங்க் பண்ண அக்கௌண்ட்டில் பே பண்ணிக்கலாம். ஓகேவா? குரோ யூபிஐ பண்ணலாம், ஜிபே, இல்லை யூபிஐ ஐடி கொடுத்துக்கலாம். ஆடு நியூ யூபிஐ ஐடி கொடுத்து உங்கள் யூபிஐ ஐடியை கொடுத்துட்டு அது வழியாக பே பண்ணலாம். இல்லை அதர் யூபிஐ ஆப்ஸ் இருக்கும். ஸோ பேடிஎம், ஃபோன்பே அது மூலிமாவும் பண்ணிக்கலாம். இல்லை நெட் பேங்கிங் எத்தனை பேங்க் இருக்கோ அந்த பேங்க்கில் நெட் பேங்கிங் வழியாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பணத்தை பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பேமெண்ட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ பேக் வந்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் இருக்கு இல்லையா, இங்கே எஸ்ஐபி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் டேஷ்போர்டு எஸ்ஐபியில் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஆர்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஆர்டர்ஸில் செக் பண்ணிக்கலாம். எல்லாம் பெண்டிங்கில் இருக்கும். 2 டேஸ் ஆகும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த எஸ்ஐபி பேஜில் இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மாதம் எவ்வளோ கட்டுறீங்க, இப்போ வரைக்கும் எவ்வளோ கட்டியிருக்கீங்க, என்ன டேட்டு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியை டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், எடிட் பண்ணணும், இல்லை பேமெண்ட்டை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்கமிங் 4th இன்ஸ்டால்மெண்ட் 1 March 25 இருக்குது. இதை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா சைடில் ஸ்கிப் இருக்கும். ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஆடு ஸ்டெப் அப். ஸோ உங்களுக்கு வருஷம் அமௌண்ட் அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஆடு ஸ்டெப் அப் கொடுத்துக்கலாம். சேஞ்ச் அமௌண்ட் அண்ட் டேட். ஸோ அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். டேட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வசதியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.